வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து ஒரு எண்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனுமே வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ எப்பன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீசன் 4ஓட இந்த சீசன் 4 இயர் கணக்கில எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் மேபி நம்ம 2028ஓட நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரிஸ் வந்து ஃபுல்லா எண்ட் ஆக போகுது. என்ன ப்ரோ சீசன் 4லயே வந்து எண்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் உண்மதான். அண்ட் இது அஃபிஷியலா வந்து நம்ம ரயன் காண்டலே வந்து சொல்லிட்டாரு. இவர் தான் நம்ம கிரியேட்டர் ஆஃப் த ஷோ. அண்ட் இத பொறுத்து நம்ம ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அண்ட் என்னோட ஒரு பெர்சனல் ஒப்பீனியன் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். உண்மையாவே உங்களால வந்து இந்த ஸ்டோரிய வந்து நம்ம சீசன் 4க்குள்ள முடிக்க முடியுமா? அண்ட் வேற ஏதாவது புது அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நீங்க ஹவுஸ் ஆஃப் த டிராகன் ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து செம்ம இன்ஃபர்மேஷனா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப சீசன் 2ஓட ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். ஐ மீன் பெரிய ரிவ்யூலாம் இல்ல, சின்னது தான். ஷார்ட்டா சொல்லணும்னா சீசன் 2 வந்து நம்ம சீசன் 1 விட கொஞ்சம் லேக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா சீசன் 2ல நெறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருக்கலாம். பேட்டில் ஆஃப் கல்லட்டி சீசன் 2லயே காமிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ பேசிங் கொண்டு போனாங்க. நெறைய விஷயங்கள் புக்லேருந்து மாத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டாப் நாட்ச் இல்ல டாப் டவுன் த மார்க்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு பட்ஜெட்ல வெறித்தனமாவே பண்ணியிருக்கலாம். சில சீன்ஸ், சில ஒரு பேட்டில்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் என்னோட ரேட்டிங் மாரி பார்த்தா, ஐ திங்க் ஒரு சீசன் இந்த சீசனுக்கு நான் மேபி ஒரு 7.5 to 8 தான் குடுப்பேன். அதுக்கு மேல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்லோ பேசிங். சில முக்கியமான விஷயங்கள் வந்து புக்ஸ்லேருந்து மாத்திட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நம்ம எண்டிங்கில. அத பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ப புக்லேருந்து நம்ப ஷோ வந்து மாத்திருக்காங்கன்ட்டு. கண்டிப்பா அந்த வீடியோ வந்து வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி என்னோட சின்ன ரிவ்யூ இதுதான். உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆனுச்சு? நீங்க ஒரு புக் ரீடரா இருந்தா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது நான் மட்டும் சொல்லல. நெறைய ஃபேன்ஸ் முக்கியமா நம்ப அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து இத சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது சீசன் 4க்குள்ள இவங்களால எல்லாத்தையுமே முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடிக்க முடியும் தான். ஏன்னா நம்ப எபிசோட் கணக்க பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நமக்கு வந்து மெயினான விஷயங்கள்னு பார்க்கும்போது, நம்ம பேட்டில் ஆஃப் கல்லட்ன்னு ஒரு பேட்டில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபால் ஆஃப் கிங்ஸ் லேண்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் வார் ஐ மீன் இந்த போஸ்ட் டான்ஸ் ஆஃப் டிராகன்ஸ்க்கு அப்புறம் யார் கிங் ஆகுறா அண்ட் யார் வந்து குயின் ஆகுறாங்க. இந்த மாரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரெலம் இருக்கு. இந்த மாரி ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் வந்து காட்டியாகணும் இந்த 2 சீசன்ஸ்குள்ளேயே. அண்ட் இத பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலாம். பட் இங்க எல்லாமே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிசோட் கணக்கு தான். ஏன்னா, அ நம்ப சீசன் 1 விட நம்ம சீசன் 2ல வந்து கம்மி எபிசோட்ஸ் தான். 8 எபிசோடு வந்து முடிச்சுட்டாங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது, அடுத்த சீசன்ல வந்து அந்த எந்த அளவுக்கு எபிசோட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி வந்து எந்த நியூஸுமே சொல்லல. பட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால வந்து நம்ம கேஸ்டிங் அண்ட் நம்ம புரொடக்ஷன் வந்து அந்த ஆடியோ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அண்ட் ஃபிலிமிங் வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2025ஓட இயர்லி சீசன்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பிகாஸ் இது வந்து நம்ம ரயன் கான்டல் வந்து சொன்ன விஷயங்கள் தான். பட் அவர் வந்து இன்னும் எதுவுமே கன்ஃபர்மேஷன் குடுக்கல. பட் சீசன் 4 எண்ட் ஆக போகுதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த எல்லா விஷயங்களுமே வந்து 2 சீசன்ல முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட்டா வந்து அத மூவ் பண்ணா மட்டும் தான் முடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ அவர் இன்னொரு விஷயமே சொல்லியிருக்காரு. சீசன் 3ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள வந்து காட்டப் போறோம். நம்ம பேட்டில் ஆஃப் கல்லட் அண்ட் நம்ப எல்லா பேட்டிலுமே வந்து சீசன் 3ல இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேபி ஹச்பிஓ வந்து நம்ம டங்கன் எக்க வந்து ப்ரமோட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இல்ல வேற மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் முடிஞ்சுட்டு, வேற ஏதாவது ஒரு ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட்டோ இல்ல நம்ம ராபர்ட்ஸ் ரிபெல்லியனோ சம்திங் கொண்டு வராங்கன்னு நான் நெனைக்கிறேன் காய்ஸ். பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் அது இருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் குரோனாலஜிக்கலா போனா கண்டிப்பா அவங்க வந்து நம்ம ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட்ட கொண்டு வந்தா கண்டிப்பா நமக்கு இந்த ஒரு சீரிஸ் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்லேருந்து பார்த்து போம்போது நமக்கு ஏகான் கான்க்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலுமே நம்ப சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் யூனிவர்ஸ் வந்து ஒரு ஆர்டரா கொண்டு வரல.
ஸோ அவங்க ஒரு மாரி திருப்பி போய் கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்ன்னு சொல்லி நெறைய பேர் தெரியாது. ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் பண்ணாங்க. பட் செம்ம ஹிட் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ப ராபர்ட்ஸ் ரிபெலியனோ இல்ல சம்திங் இந்த மாரி சீரிஸ் வந்து போய் கொண்டு வந்திருக்கலாம். பட் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் போனாங்க. எஸ் செம்மையான ஒரு வொர்த்தியான புக் தான் ஃபயர் அண்ட் பிளட்ல. பட் இருந்தாலுமே வந்து அந்த புக்கோட ஃபுல் விஷயங்கள வந்து அவங்க ஃபுல்லாவே மாத்திட்டாங்க நெறைய விஷயங்கள் ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் 2 சீசன்ஸ்க்குள்ள பேட்டில் ஆஃப் கல்லட் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் கல்லட் கண்டிப்பா 3 எபிசோடாவது தேவைப்படும். ஸோ அந்த ஃபுல் இன்டென்சிட்டிய வந்து இங்க காட்டுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ப ஃபால் ஆஃப் கிங்ஸ் லேண்டிங். ஸோ புக் ரீடர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ ஐ திங்க் நம்ப அலிசன் சொன்ன மாரி நம்ம சீசன் 2ல சொன்ன மாரி நம்ம ஃபால் ஆஃப் கிங்ஸ் லேண்டிங் வந்து ஒரு 2 எபிசோடே நடக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த 2 விஷயங்கள் மட்டுமே 5 எபிசோட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்ப மக்கள் எப்படி இருக்காங்க, மத்த அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எபிசோட்ஸ் ஆகும் மேபி. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு சீசனுக்கு மேபி இவங்க வந்து 12 எபிசோட்ஸ், 13 எபிசோட்ஸ்க்கு மேல கொண்டு போனாங்கன்னா, கண்டிப்பா சீசன் 4 வந்து முடிக்க முடியும் தான் அந்த ஸ்டோரிய. அண்ட் அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, ஏன் சீசன் 4 முடிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்ன ரீசன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தலன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் எஸ் உண்மதான் ஆக்சுவலா. ஏன்னா வந்து டான்ஸ் ஆஃப் த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி தான். நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஃபயர் அண்ட் பிளட் ஒரே ஒரு புக்க வச்சு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால வந்து அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லா பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டுருக்க மாட்டோம். நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாரி வந்து 8 சீசன்ஸ்லாம் கொண்டு போ முடியாது. ஆக்சுவலா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸே 6 சீசன்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு புக் மெட்டீரியல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஷோவோட எண்டிங் தான். ஸோ நம்ம புக்கோட எண்டிங் இன்னுமே வரல. ஸோ நம்ப ஆர்.ஆர். மார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருக்காரு. கடைசியில நான் சாவறதுக்குள்ளயாவது அட்லீஸ்ட் தலைவன் எழுதி முடிச்சுட்டான்னா நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது படிச்சுட்டு நான் போயிடுவேன். அந்த மாரி தான் இருக்கு. பிகாஸ் அவர் வந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. எப்ப விங்ஸ் ஆஃப் விண்டர் வரும்னே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ கொஞ்சம் ரேண்ட் மாரி தான் இருக்கும். பரவால்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ப சீசன் 4 முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, முடிக்க முடியும் தான். பட் அந்த எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பிகாஸ் பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேட்டில். ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 3 எபிசோட்ஸ் குடுக்கணும். ஸோ அது பில்டப் பண்றதுலேருந்து எல்லாமே. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் வார் நம்ம கிரெகன் ஸ்டார்க்கோட ரோல் மிக பெருசா இருக்கும். ஸோ நம்ம கிரெகன் ஸ்டார்க்க வந்து இப்போதைக்கு பெருசா காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் வந்து இன்னுமே ஃபுல்லா காட்டல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சீன்ல காட்டுனாங்க சீசன் 2ல. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இதுக்கப்புறம் நம்ம ஜெசரிஸோட இதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்வால்வ்மென்ட்டா இருப்பாரு. பட் அவர பத்தி நமக்கு சீசன் 2ல வந்து ரொம்ப காட்டல. சீசன் 3ல காட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம ரெட் கிராக்கன் பத்தி காட்டல. இந்த மாரி ஏகப்பட்ட புக்ஸ் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க கேரக்டர்ஸ் பத்தி காட்டல. ஸோ மேபி சீசன் 3ல எல்லாரையும் கொண்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, மேபி சீசன் 5 வரைக்கும் கொண்டு போயிருந்தா, ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓகே இவர் தான் நம்ம கிரெகன் ஸ்டார்க், இவர் தான் நம்ம ரெட் கிராக்கன். ஸோ இவங்க வந்து இத பண்றாங்க, அத பண்றாங்கன்னு இருக்கும். பிகாஸ் இப்படி பார்க்கும்போது மேபி எபிசோட்ஸ் வந்து 15 போனா கண்டிப்பா நமக்கு ஒரு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். பட் இல்லன்னா கம்மியாவே பண்றாங்கன்னா, எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட்டா போற மாரி தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேபி இவங்க ஃபாஸ்ட்டா போனாலுமே, இத சீசன் 4க்குள்ள முடிக்கிறது முடிக்க முடியும் தான். பட் அது மக்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு எனக்கு சொல்லி தெரியல கைஸ். பிகாஸ் நான் நினைக்கிறது வந்து சீசன் 5 வரைக்குமாவது இருந்திருக்கணும். அண்ட் எஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு புடிச்ச சீரிஸ்ன்னு கூட சொல்லுவேன். பிகாஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் நெறைய பேரு நார்மலாவே இத பார்த்தாங்க. புக் ரீடர் இல்லாமயே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண சீரிஸ் சீசன் 1 வந்து பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் சீசன் 2 ஓரளவுக்கு மிக்ஸ்டா இருக்கு. சீசன் 3 எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பட் சீசன் 4ல எண்ட் ஆக போகுது. ஸோ ஷார்ட் லிவ்டு சீரிஸ் தான் சொல்லுவேன். அண்ட் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சீரிஸ் வந்து மேக்ஸிமம் 4 சீசன்ஸோட முடிச்சுடுறாங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து மாறிட்டு, ஸோ முன்னாடி இந்த டைம்லைன்லலாம் சீரிஸ் வந்து நான் நான் அப்ப ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த சீரிஸ் வந்து 8 சீசன்ஸ்ல வந்து 6 சீசன்ஸ்க்கு வரைக்குமாவது போகும். ஸோ இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த டிவி ஷோஸ் வந்து ஒரு குயிக் சீசன்ஸ் தான் குடுக்குறாங்க. ஐ மீன் சீசன் 2 ஓட முடிக்கிறதா இருக்கட்டும், சீசன் 3 ஓட முடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி தான் இருக்கு. பிகாஸ் ஆடியன்ஸும் அதான் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலா. ஸோ டக்குனு முடிச்சிருங்கடா அந்த மாரி தான் ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நடக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேட் நியூஸா இல்ல ஒரு குட் நியூஸான்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். சீசன் 4க்குள்ள முடிக்க முடியுமா? இல்ல சீசன் 4க்குள்ள முடிச்சா கண்டிப்பா நல்லா இருக்காதா? ஸோ அத பத்தி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் மறக்காம பிரஸ் பண்ணி ஆல்ன்னு போட்டுருங்க கைஸ். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.